கலிகூற செய்பவரே நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பார்க்கும்போது, சிறுமைப்பட்டவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரால் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதிலும் நாம் பார்க்கும்போது ஞானமில்லாதவர்கள் ஞானம் உள்ளவர்கள் தீர்க்க தரிசனம் பிரதிச்சமாய் நிறைவேறும். ஞானம் உள்ளவர்களுக்கும் ஞானம் இல்லாதவர்கள் இதுவரையிலும் தீர்க்க தரிசிகளை புரிந்து கொள்ள கூடியவர்கள் உண்டு. தீர்க்க தரிசனம் நிறைவேற காத்திருந்தது உண்டு. அதை பார்த்து புரிந்து கொண்ட பல தீர்க்க தரிசன வசனங்களை பார்த்து புரிந்து கொண்ட நபர்களும் உண்டு. கர்த்தர் பெரியவர் என்பதை அங்கீகரிப்பார். அதாவது எந்தெந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது, எந்தெந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது என்பதை தீர்க்கதரிசிகள் பார்த்து அதில் புரிந்து கொண்டு களி கூறுவார்கள். கர்த்தருடைய கரம் பெரிதான காரியங்களை செய்யும் என்பதையும், கர்த்தருடைய வார்த்தை அதை முன்னிறுக்கும் என்பதையும் புரிந்து கொள்வார். தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமையாயிருக்கிறது என்று தேவனுடைய செயல்களை பார்த்து மகிழ்வது ஒன்று, தேவனுடைய செயல்களை கவனமாய் மகிழ்விப்பது ஒன்று. ஆக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக முன் அறிவிப்பார். செயல்படுத்தும் தேவனாயிருக்கிறார். நாம் தேவன் பெரியவர் என்பதையும் பெரிய காரியங்களை செய்வார் என்பதையும் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷனால் இயலாத காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களே, இயற்கைக்கு உட்பட்ட காரியங்களை தேவன் தான் செய்வார். ஆகவே உரைக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்கிறார் என்பதை நினைத்து களி கூறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.